வணக்கம். ஸ்ரீ மாந்திரீக பயிற்சி மையத்திலருந்து குருஜி பேசுறேன். வந்து நெறைய பேருக்கு நல்லா இருப்பாங்க. அவங்க நல்லவங்கன்னு பேர் எடுத்திருப்பாங்க. ஆனா, ஏதோ ஒரு சூழ்நிலையில அவங்க கெட்ட பழக்கத்துக்கு ஆளாயிடுவாங்க. ஆ தவறுதலான வார்த்தைகள் பேசுவாங்க. அவங்க முன்னாடி இருந்ததுக்கும், இப்பதுக்கும் ரொம்ப டிஃபரெண்ட்டா இருப்பாங்க. அது இல்லாத இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஒழுக்கம் தவறுதலா இப்போ நடைமுறையில இருப்பாங்க. சில ஒழுக்க முறைகள் மாறி இருக்கும். இது என்ன எதனால அந்த மாரி மாற்றங்கள் திடீர்னு ஏற்படுதுன்னு பார்த்தா, அவங்களுக்கு வேற ஆத்மா உடல்ல இறங்கி, அந்த ஆத்மா என்ன செய்யுதுன்னு நெனைக்கிறாங்களோ, அதன்படியா அந்த உடம்ப மாத்தி தவறுதலா கூட்டின்னு போயிருக்கலாம். இல்லன்னா யாராவது ஒருத்தரு தவறுதலான அந்த மாந்திரீக பிரயோகம் பண்ணி, துராத்மாக்கள ஏவி விட்டுருக்கலாம். இல்லன்னா, ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில உயிர் பிரிஞ்ச அந்த ஆத்மாக்கள் வளாத்துன்னு இருக்கும். அந்த மாரி இடத்துல இவங்க போயிட்டாங்கன்னா, இவங்களுக்கு அந்த உடம்புல அப்படியே இறங்கிடும். இப்படிப்பட்ட விஷயங்கள எப்படி சரி செய்றது? அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுல பெண்களுக்கு அலங்காரமா மஞ்சள் பூசி, நல்லா அலங்காரமா பொட்டு வச்சு, நல்லா தெய்வீக கலையா இருக்கிற பெண்களுக்கு இது அதிகமா பாதிப்புகள் ஏற்படுத்தி குடுக்கும். கன்னி பெண்களுக்கு. ஏன்னா, கண் பெண்களுக்கு தான் இந்த ஆத்மாக்களும், பேய்கள், பிசாசுகளும் உடனே அது உடம்புல இறங்கும். காரணம் என்னன்னா, அந்த பருவ வயசு அந்த மாரி இருக்கும். அப்படிப்பட்ட பெண்களுக்கு இந்த ஆத்மாக்களோட உடம்புல இறங்கி, அந்த இவங்கள தவறுதலான வேலைகள் செய்ய வைக்கும்போது, அவங்க பெத்தவங்களோ, சொந்தக்காரங்களோ பார்க்கும்போது, அந்த பொண்ணு ஒரு வித்தியாசமான பார்வையில பார்ப்பாங்க. ஏன் திடீர்னு இந்த மாரி ஆயிட்டாளன்னு. அவங்களுக்கு அப்படிப்பட்ட பெண்களுக்கு, இந்த மாரி பாதிப்புகள் உள்ள பெண்களுக்கு ஒரு எந்திரம் நான் தரேன். நான் ஸ்க்ரீன்ல காட்டுறேன். அந்த எந்திரத்த செம்பு தகடு எடுத்துட்டு, பன்னீர்ல கழுவிட்டு, அப்புறம் விபூதி பூசி நல்லா சுத்தம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க எந்த அளவுல அந்த ரச்சையாக அணிவிக்க போறீங்க. 2 இன்ச்சா, 3 இன்ச்சான்னு பார்த்துட்டு, அதுக்கேத்த அளவுல நீங்க கட் பண்ணிக்கிட்டு, அதுக்கேத்த அளவுல நீங்க அந்த எந்திரத்தை வரையணும். வரைஞ்சு அத அச்சிட பதிவுகள செஞ்சு, பிராண பிரதிஷ்டை செஞ்சு, அது உருவேற்று அந்த ரட்சையாக அணிந்தால், அந்த பெண்களுக்கு உடம்புல இருக்கிற ஆத்மாவோ, துராத்மாக்களோ, கெட்ட பேய்களோ, பிசாசுகளோ, பூதங்களோ விட்டு விலகும். இதுக்கு முன்னாடி இருந்த ஒழுக்க நிலையும், நல்ல உடம்பும், ஆரோக்கியமும், நல்ல தெளிவான மனநிலை ஏற்படும். அதனால இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது மக்களுக்கு. அதனால இது பயன்படுத்திக்கங்க. நான் எந்திரம் காட்டுறேன். அந்த எந்திரத்த எல்லாபடி வரைஞ்சுக்கிட்டு, அது நடுவுல யாருக்கு நீங்க குடுக்க போறீங்களோ, அவங்க அவங்க பேர் எதுனா போதும். அவங்க அம்மாவோட பேர் வச்சு, அவங்க பேர் எதுனால அவங்களுக்கு அது நல்லது நடக்கும். அதே சமயத்துல அவங்களோட துராத்மாவுல விட்டு விலகும். சரிங்களா? அந்த எந்திரத்த காட்டுறேன் பாருங்க. பார்த்துக்கங்க. தெரியுதுங்களா? இந்த எந்திரத்த நடுவுல யார் ஆத்மாக்களால பாதிச்சிருக்காங்களோ, பேயால பாதிச்சிருக்காங்களோ, அவங்க அம்மா பேரோட இவங்க பேரு சேர்த்து எழுதிட்டு, இவங்களுக்கு துராத்மா விலகணும்னு சொல்லி ஏத்துனாலே போதும். அது விலகி போயிடும். சரிங்களா? இப்போ எந்த மாரி விலகுன பெண்களுக்கு என்ன பண்ண போறீங்க? பார்க்கும்போது, நீங்க ஒரு கன்னி பெண்ணு உடம்புல அந்த பேய் ஆடுது. அ தன்னை சித்த பிரம்ம பிடிச்ச மாரி இருக்காங்க. தன்னை மறந்து வளாத்துறாங்க. ஏதேதோ பேசுறாங்க, பயப்படுறாங்க. வீட்ட விட்டு வெளிய வரமாட்டேன்றாங்கன்னா, அவங்களுக்கு இது பண்ணலாம். இந்த முறைய பண்ணிட்டு, ஒரு பச்சையம்மன் கோயிலோ, இல்லன்னா காளிகாம்மா கோயிலோ, அங்காள பரமேஸ்வரர் கோயிலோ, அங்க போயிட்டு நீங்க ஒரு எலுமிச்சை பழம் வாங்கிட்டு, அந்த பொண்ணு தலையில வச்சு, அந்த கோயில் 3 சுத்து சுத்தி, அந்த எலுமிச்சை பழத்த
அந்த அம்மனோட எதிர்க்க இருக்கிற சோளத்துல குத்திட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த பொண்ண வீட்டுக்கு இட்டுன்னு போயிட்டு, குளிப்பாட்டி, வேற துணிய மாத்தி, அம்மளோட குங்குமம் வச்சு, இந்த எந்திரத்த கட்டுனீங்கன்னா, அந்த பொண்ணு பூரணமா குணமாகும். அவங்க நல்லா இருப்பாங்க. அதுக்கப்புறம் எந்த பேய், பிசாசு, பூதங்களும் அவங்கள அணுகாது. அவங்க வந்து திருமண பாக்கியம் நல்லா நடக்கும். அதுக்கப்புறம் புத்திர சந்தானமும் நடக்கும். வாழ்க்கையும் நல்லபடியா அமையும். அதனால நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த விஷயத்த பயன்படுத்துங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய. ஓம் நம